ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் பெயரே இனி செல்வத்தின் அடையாளம். கிரகங்கள் உங்களுக்காக தங்கமழை கொட்டப் போகிறது. அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் தொடும் ஒவ்வொரு விஷயமும் அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கப் போகிறது. அதாவது ரிஷபம் ராசிக்காரர்கள் என்பது இயற்கையால் படைக்கப்பட்ட அழகின் வடிவம். அவர்களின் முகம் மென்மையாக இருந்தாலும் மனம் கல் போல உறுதியானது. ஒருமுறை அவர்கள் முடிவு செய்தால் அதை உலகமே தடுக்க முடியாது. அவர்கள் உழைப்பும் பொறுமையும் இணைந்த பெரும் ஆற்றல், அதுதான் இவர்களின் வெற்றிக்கு காரணம். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களின் குணம் தங்கத்தைப் போல சுத்தமானது. அவர்கள் யாரிடமும் சத்தமிட மாட்டார்கள். ஆனால் ஒரு சொல்லில் உலகையே மௌனப்படுத்துவார்கள். அவர்கள் அமைதியாக உழைப்பார்கள். ஆனால் முடிவுகள் பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தும். அவர்களின் வாழ்வின் மந்திரம் நிதானம்தான் நித்திய வெற்றி. ஏனென்றால் அவர்களுக்கு செல்வம் ஈர்க்கப்படும் விதி உண்டு. எங்கே சென்றாலும் பணம், பொருள், வசதி தாமாகவே வந்து சேரும். அவர்கள் எதையும் வீணடிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு முயற்சியும் மதிப்பு பெறும். அவர்களின் கையில் உள்ள பொருள் செல்வமாக மாறும். அதுவே அவர்களின் தனி யோகம். அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்கள் உறுதியானவர்கள். ஆனால் அதே நேரங்களில் மிகுந்த உணர்ச்சி உள்ளவர்கள். அவர்களின் அன்பு ஆழமானது. அவர்களின் பாசம் நிலையானது. அவர்கள் ஒருவரை நேசித்துவிட்டால் அந்த அன்பு உயிரோடு இருக்கும் வரை மாறாது. அவர்களின் உறவுகள் பாறை போல உறுதியானவை. குறிப்பாக அவர்களுக்கு கலை, இசை, அழகு, ஆடை, வடிவமைப்பு, கட்டிடம் இவைகளில் இயற்கையான ஈர்ப்பு உண்டு. அவர்கள் கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் மனதிற்கு தூண்டலாகவும் செயல்படுவார்கள். அவர்கள் வாழும் இடமே ஒரு அழகின் அரண்மனை போல இருக்கும். அவர்களுக்கு சிறப்பாக வாழும் பழக்கம் இயற்கையிலேயே உண்டு. ஏனென்றால் ரிஷபம் ராசிக்காரர்கள் எவருக்கும் குறைவில்லாமல் உதவுவார்கள். ஆனால் ஒருவரும் அவர்களை ஏமாற்ற முடியாது. அவர்கள் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மூடப்பட்ட வலிமை. அவர்களை யாராவது துன்பப்படுத்த முயன்றால் அவர்களின் விதி தாமாகவே பழிவாங்கும். அவர்களின் வாழ்க்கையை தெய்வம் தானாகவே காக்கும். அது அவர்களின் பாக்கியம். மேலும் இவர்களிடம் ஒரு இயற்கையானவே காந்த சக்தி உண்டு. அவர்கள் சிரித்தால் சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் மகிழ்வார்கள். அவர்களின் சாமர்த்தியம், நுண்ணறிவு, அமைதி எல்லாமே அவர்களை ஒரு தலைவராக மாற்றும். அவர்கள் எதிலும் முன்னணி பாத்திரம் வகிப்பார்கள். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் என்பது நம்பிக்கையின் சின்னம், நிலைத்தன்மையின் வடிவம், அன்பின் உறுதிப்படிமை. அவர்களின் வாழ்க்கை மெதுவாக நகரும், ஆனால் நிலைத்த வெற்றியுடன் நிறைவடையும். அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு படியும் நிதானமான நம்பிக்கையுடனும் தெய்வீக அருளுடனும் செழிக்கும். அதனால்தான் ரிஷப ராசிக்காரர்கள் நிலத்தின் அரசர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதேபோல் ரிஷப ராசிக்காரர்களின் அதிபதி சுக்கிரன் அழகு, செல்வம், கலை, அன்பு, நிதானம் ஆகியவற்றின் கிரகமாக விளங்குபவன். இந்த சுக்கிரன் அவர்களின் ராசியில் பிரமாண்டமாக பிரகாசிக்கும் போது வாழ்க்கை தங்கப்பாதையில் நகரும். அவர்கள் பேசும் சொற்கள் இனிமையாக, நடத்தை மென்மையாக, சிந்தனை தெளிவாக இருக்கும். அவர்களின் வாழ்க்கையில் அழகும் செழிப்பும் ஒரே நேரத்தில் இணையும். ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரியனும் சந்திரனும் இரண்டும் வலிமையுடன் செயல்படும். சூரியன் அவர்களுக்கு ஆட்சி, தன்னம்பிக்கை மற்றும் உயர்ந்த நிலை தரும். சந்திரன் அவர்களுக்கு அமைதி, உணர்ச்சி, பாசம், குடும்ப பந்தம் தரும். இந்த இரு கிரகங்களும் இணைந்து மன உறுதி பிளஸ் மன அமைதி என்ற அரிய சமநிலையை உருவாக்கும். ஏனென்றால் புதன் கிரகம் இவர்களுக்கு கூர்மையான புத்திசாலித்தனத்தையும் நிதி மேலாண்மைகளையும் வழங்கும். இதனால் ரிஷபம் ராசிக்காரர்கள் எப்போதும் பணம் சம்பாதிப்பதில் திறமையானவர்களாக இருப்பார்கள். அவர்களின் கணக்குகள் துல்லியமானவை. அவர்களின் திட்டங்கள் நிலையானவை. புதனின் அருளால் அவர்கள் சிந்தித்து முடிவு செய்து வெற்றி பெறும் திறமை உடையவர்கள். மேலும் செவ்வாய் கிரகம் சில நேரங்களில் இவர்களுக்கு சவால்களை தரலாம். ஆனால் அதே சமயம் தைரியத்தையும் உறுதிகளையும் தரும். சோதனை வந்தாலும் அவர்கள் அதற்கே சவால் விடுவார்கள். அவர்கள் சண்டைக்காக அல்ல, சாதனைக்காக போராடுவார்கள். செவ்வாய் அவர்களின் உழைப்பை செங்கதிர் போல சொலிக்க செய்கிறது. மேலும் குரு கிரகம் இவர்களுக்கு எப்போதும் ஒரு மறைமுக ஆசீர்வாதம் போல இருக்கும். சில நேரங்களில் தாமதமாக வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவை மிகப்பெரிய பலன்களை தரும். குரு இவர்களுக்கு அறிவு, நல்ல நம்பிக்கை, தெய்வ அருள் இந்த மூன்றையும் கொடுக்கும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் நிதானமான வளர்ச்சி காண்பார்கள். சனி கிரகம் இவர்களை சோதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் கைவிடாது. அது அவர்களை கற்பிக்கும் ஆசனாக இருக்கும். சனி இவர்களுக்கு பொறுமை, அனுபவம், நம்பிக்கை ஆகியவற்றை ஊட்டுவிக்கிறது. அதனால்தான் ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் வடிவில் முன்னேறிய மனிதர்களாக மாறுகிறார்கள்.
மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபராசிக்காரர்களின் கிரக நிலைகள் நிதானம், செல்வம், அமைதி மற்றும் சாந்தம் நிறைந்தவை. அவர்கள் தங்களின் விதியை தாமே வடிவமைக்கிறார்கள். ஆனால் தெய்வம் எப்போதும் பின்னணியில் அவர்களுடன் நிற்கிறது. சுக்கிரன் அவர்களுக்கு அழகை அளிக்கிறான், குரு அவர்களுக்கு அறிவை அளிக்கிறான், சனி நிலைத்தன்மையை அளிக்கிறான். இதனால்தான் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை மெல்ல மெல்ல மலரும் செல்வ மலராக சொல்லப்பட்டு வருகிறது. அதிலும் முக்கியமாக ரிஷபராசியின் அதிபதியும் 6ஆம் அதிபதியுமான சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கிறார். 6க்குரியவர் நீசமாக இருப்பது ஒரு யோகமாகும். நோய் விலகும், கடன் அடையும், கடன் சார்ந்த விஷயம் இருக்காது. இருந்தாலும் ராசி அதிபதி என்பதால் அவர் நீசமாகும் போது அக்டோபர் 16ஆம் தேதி வரை கவனமாக இருப்பதும் நல்லது. அதுவரை புதிய முயற்சிகளை செய்யாமல் இருப்பதும் நல்லது. அக்டோபர் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவதால் சுக்கிராதித்ய மகா ராஜயோகம் உருவாகும். இதனால் சூரியனின் நீச்சத்தன்மை நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய நீசபங்க ராஜயோகம் உண்டாகும். 16ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. பணவரவு நன்றாக இருக்கும். வேலையில் இருந்து வந்த தடை, தாமதம், சிக்கல்கள், பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் காலகட்டமாகவே இருக்கும். புதனை பொறுத்தவரை 2, 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். விருச்சிகத்திற்கு புதன் குரு பார்வையில் பெறும்போது திடீர் வருமானம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். குழந்தை பிறப்பதற்கான யோகம் உண்டாகும். பணவரவு, பொருளாதாரம் அற்புதமாகவே இருக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு நல்ல காலகட்டமாகவே இருக்கும். செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் மனைவி, கணவன் மூலமாக வருமானம் வரும். வெளியூர், வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். செவ்வாய் குரு பார்வை பெறும்போது கண்டிப்பாக முழுக்க நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஏனென்றால் நல்ல பிரதிபலன்கள் கிடைக்கப் போகிறது. உழைப்பிற்கான பிரதிபலனை பெறுவீர்கள். நினைத்ததெல்லாம் நடக்கும். யோகம் உண்டாகும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் தொழிலில் நல்ல வளர்ச்சி, எதிர்பார்த்த லாபங்கள் போன்றவை ஏற்படும். சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து வரும்போது நீச்ச பங்க ராஜயோகம் உருவாவதால் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தாயின் அன்பு, அரவணைப்பு கிடைக்கும். வீடு, மனை, சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு பிரகாசமான மாதமாகவே இருக்கப் போகிறது. அதேபோல் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் சேரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வீடு, மனை, நிலம் என பல்வேறு விதங்களில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் கவனமாக சிந்தித்து செயல்படவும். நீண்ட காலமாக சொத்து வாங்க முயற்சிப்பவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறலாம். சிலருக்கு மூதாதையர்களின் சொத்துக்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்கள் எதிரிகளை எளிதாக சமாளிக்க முடியும். சில நல்ல செய்திகள் தேடி வரும். அன்புக்குரியவர்களே சந்திக்க வாய்ப்புகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக 4க்கும் மேற்பட்ட கிரகங்கள் சாதகமாக மாறுகின்றன. செவ்வாய், சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் சாதகமாக மாறுவதால் மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி மற்றும் மகரம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் மற்றும் தனயோகம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வேலை, குடும்பம், திருமணம், தொழில் மற்றும் வணிகத்தில் சுபயோகங்கள் உருவாகும். எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் வெற்றிகள் கிடைக்கும். சுமார் 1.5 மாதங்களுக்கு அனைத்தும் ஒரு விளையாட்டாக, பாடலாக விளையாடப்படும். இந்த 45 நாட்களை நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு சிறந்தது. அதேபோல்தான் இந்த ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட 4 கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த ராசியின் கௌரவமும் மகிமையும் பல வழிகளில் அதிகரிக்கும். ராஜ பூஜைகள் செய்யப்படும். எந்த ஒரு நிதி முயற்சியும் சிறப்பாக நடக்கும். லாட்டரி, பங்குகள், வட்டி வணிகங்கள், ரியல் எஸ்டேட் போன்றவை எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட லாபத்தை தரும். வேலையில் திறமைகள் முன்னுக்கு வரும். சம்பளம் மற்றும் சலுகைகள் கணிசமாக அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும். மேலும் ரிஷபராசியில் குருவின் பெயர்ச்சி 2வது வீட்டில் நடைபெறுகிறது. இது செல்வம், குடும்பம் மற்றும் பேச்சும் திறன் ஆகியவற்றை குறிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பள உயர்வு அல்லது வணிக லாபம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதை தவிர்ப்பது நன்மைகளை தரும். நீண்ட மாதங்களாக தொந்தரவு கொடுத்திருந்த தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். அதற்கான உரிய மருத்துவத்தை பெறுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடும் நேரமாகவே இது இருக்கப் போகிறது. மனதில் பயம் நீங்கும். வெளியூர்களுக்கு செல்லும் யோசனைகள் வரும். மனதில் இருந்து வந்த பயமெல்லாம் தீரும். மருத்துவர் சொன்ன பரிசோதனைகளை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற குழப்பமெல்லாம் தீரும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும்.
பதவி உயர்விலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். ஆரோக்கியங்களில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். தொழில் ரீதியான அனுகூலங்கள் காணப்படும். யோக பலம் அதிகளவில் கிடைக்கும். பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் சங்கடங்கள் தீரும். முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. வண்டி வாகனங்களில் அனுகூலம் காணப்படும். வாகனத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அற்புதமான காலகட்டமாகவே உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். பதவி உயர்வும் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகள் செய்யும் தவறுகளை தட்டி கொடுத்து செல்வதும் நல்லது. அவர்களிடம் மனம் விட்டு பேசுவதும் நல்லது. குறிப்பாக கழிவு பாதை கழுத்து பகுதியில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. செவ்வாய்க்கிழமை தோறும் பெருமாள் தாயாரை வழிபாடு செய்வது அற்புதமான ஏற்றத்தையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு மேன்மைகளை தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கும் 40, 59, 75வது பாடலை கேட்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும். 90வது பாடலை கேட்பது படிப்பது படிப்படியான முன்னேற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது அதிசாரம் என்றால் முன்னோக்கி மிக வேகமாக நகர்வது என்று பொருள். குறிப்பாக கிரகங்களுக்கு 3 விதமான பயணங்கள் உண்டு. அது பூமியிலிருந்து நம் பார்க்கும் பார்வையை பொறுத்தது. கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பார்கள். பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்துதான் தற்பொழுது நான் கிரகங்களின் நகர்வை பற்றி சிறியதாக சொல்கிறேன். குரு தற்பொழுது மிதுன ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார். அது சீரான பயணம். ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும் பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும். அதை நாம் வக்கிரம் என்று கூறுகிறோம். இதே போலதான் குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் தென்படும் குரு பகவான் வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரிய போகிறது. உண்மையிலேயே அவர் கடகராசியில்தான் பிரவேசிக்கப் போகிறார். இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் என்ற உண்மையான விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக அதிசார குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும்? அன்பார்ந்த ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு லாப அதிபதி யார் என்றால் அதுதான் குரு. மற்ற அனைத்து கிரகங்களும் நன்மைகளை வாரி வழங்கும். ஆனால் குரு மட்டும்தான் உங்களை கோடீஸ்வரர் ஆக்குவார். மற்ற அனைத்து ராசியினரை விட ரிஷப ராசிக்கும் கும்பராசிக்கும் மட்டும்தான் குரு லாப வீட்டின் அதிபதியாக வருவார். அப்படி என்றால் பிறக்கும் பொழுது நீங்கள் குருவை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். பிடி என்றால் இரும்பு பிடி என்றால் என்பார்கள். அதுபோலதான் பிடித்து கொண்டால் வீடா, பணமா, காரா, நல்ல வேலையா, வாழ்க்கை துணையா, சிறப்பா, எதிர்காலமா, என்ன வேண்டும் அனைத்தையும் குரு கொடுத்து விடுவார். தற்பொழுது அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக குரு பயிற்சியடைந்து கடகராசிக்குள் செல்கிறார். உங்கள் உடம்பு ரிஷபராசியின் பிடியில்தான் இருக்கிறது. தாயார் வர்க்கத்தினர் ஏதேனும் புண்ணியம் செய்தவர்கள். அதனால் என்னவோ புத்தி கூர்மை உங்களுக்கு பிறப்பிலேயே அதிகமாக இருக்கும். பாட்டியின் வளர்ப்பும் அன்பும், அன்னையின் வளர்ப்பும் அன்பும், பெரியம்மா, சித்தி போன்ற தாய்மார்களின் வர்க்கத்தினர் உங்களுக்கு எப்பொழுதுமே துணையாகத்தான் இருப்பார்கள். நீங்களே அவர்களை வெறுத்தால் கூட அவர்கள் உங்களை வெறுக்க மாட்டார்கள். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசி ரிஷபத்தில் வந்து உச்சமடைகிறார். கடகராசியில் யார் உச்சமடைவார்? நம் குருதான். அப்படி என்றால் கடகத்திலேயே மிக ஒளிப்பிடுந்திய குருவானவரே உச்சமடைகிறார் என்றால் ரிஷபத்திற்கு எவ்வளவு நன்மை செய்ய அவர் காத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாள்பட்ட தடைக்கு தற்பொழுது தீர்வு கிடைக்கப் போகிறது. நடக்காமல் இருக்கும் காரியங்கள் கூட நடக்கும். திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களே உங்கள் வீட்டு வாயில் முன்வந்து அமரப் போகிறார்கள். பணம், பெயர், புகழ் மூன்றும் தானே ஒரு மனிதனுக்கு தேவை. குரு உங்கள் வீட்டிற்கு 3ஆம் வீட்டில் அமரும் பொழுது இதை மூன்றுமே அவர் தந்து விடுவார். ரிஷபராசிக்கு அஷ்டமாபதி ஆயிற்று. அப்படி என்றால் சங்கடங்களை தருவாரா என்று நீங்கள் கேட்கலாம். திருமணமாக போகின்ற ரிஷபராசி பெண்களே, அதிசார குரு பெயர்ச்சியின் மூலம் நீங்கள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது நல்ல மதிப்பு மரியாதையுடன் நடத்தப்படுவீர்கள். குறிப்பாக உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு செல்பவர்கள், உள்ளூரிலிருந்து பிழைப்பதற்காக வெளியூர் செல்பவர்கள், வியாபாரத்திற்காக வெளியூர் வெளிநாடு செல்பவர்களுக்கு எல்லாம் இது ஏற்ற காலகட்டம். வீட்டில் மழலை செல்வத்தின் குரலை நீங்கள் கேட்டு மகிழலாம். நீண்ட நாட்களாக வீட்டை விற்க வேண்டும், நிலத்தை விற்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இது ஒரு ஏற்ற காலம். இடம், நிலம், வீடு, வாகனம் போன்றவற்றை விற்று அதன் மூலம் பெருத்த லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். இளைய சகோதரர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு வரப்போகிறது. பயந்து நடுங்கி கொண்டிருந்த காலம் போய் தைரியமாக பேசுகின்ற காலம் வருகிறது.
ஓம் ஸ்ரீ குருவே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வாருங்கள், சங்கடங்கள் தீரும். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டத்தின் மென்மையான ஒளியால் நிறைந்திருக்கும். அவர்களுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் தோல்வி ஒருபோதும் நிலைக்காது. அவர்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் பின்னர் ஒரு பெரிய வாய்ப்பாக மாறும். அவர்களின் அதிர்ஷ்டம் அமைதியில் பிறந்து வெற்றியில் மலரும். மேலும் சுக்கிரன் இவர்களின் அதிபதி என்பதால் இவர்களுக்கு செல்வ யோகம் மிக வலிமையானது. அவர்கள் பணம் சம்பாதிப்பதிலும் அதை சீராக பாதுகாப்பதிலும் திறமையானவர்கள். தொழில், வணிகம், கலை, அழகுத்துறை, நிதித்துறை, எந்த இடத்திலும் வெற்றி உறுதி. அவர்களின் உழைப்பு தங்கமாக மாறும். அவர்களின் சொத்து மழையாக குவியும். அதேபோல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே அதிர்ஷ்டமான முகம் உண்டு. அவர்கள் எங்கு சென்றாலும் நல்லதே நடக்கும். சில நேரங்களில் அவர்களின் வருகை கூட மற்றவர்களுக்கு நற்பலன் தரும். அதனால்தான் பலர் அவர்களை அதிர்ஷ்டம் கொண்ட மனிதர் என்று கூட கூறுவார்கள். குறிப்பாக அவர்களுக்கு குரு யோகம் மிகுந்த பலன் தரும். குருவின் ஆசீர்வாதத்தால் கல்வி, அறிவு, கௌரவம், மரியாதை அனைத்தும் கிடைக்கும். அவர்கள் தங்கள் அறிவால் உயர்வடைவார்கள். தங்கள் நிதானத்தால் நிலைத்த வெற்றியை பெறுவார்கள். அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் ஒரு தெய்வீக திட்டத்தின் பகுதி. அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவள யோகம் மிக வலிமையானது. வயது 30க்கு பின் அவர்களின் பொருளாதார நிலையாகி 40க்கு பின் பிரமாண்டமாக உயரும். அவர்களுக்கு நிலம், வீடு, வாகனம், செல்வம் அனைத்தும் தாமாக வந்து சேரும். அவர்களின் கைப்பற்றில் வரும் பொருள் அதிர்ஷ்டத்தின் முத்திரை பெறும். மேலும் அவர்களுக்கு தெய்வ அருள் யோகம் மிகுந்தது. துன்பம் வந்தால் தாமாகவே ஒரு தெய்வம் காக்கும். பல ரிஷபராசிக்காரர்கள் மனதில் ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள். அதனால் அவர்கள் செய்யும் நல்வினை எப்போதும் திரும்பி வந்து அவர்களுக்கு நன்மைகளையே தரும். அதிலும் முக்கியமாக அவர்களுக்கு திருமண அதிர்ஷ்டம் வலிமையாகும். அவர்கள் வாழ்க்கை துணை அவர்களுக்கு அதிர்ஷ்ட நாயகியாக மாறுவார். இணைந்து எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றிகளை பெற்றுத்தரும். அன்பு, அமைதி, பரஸ்பர மரியாதை இவர்களின் குடும்ப வாழ்க்கையின் 3 தூண்கள். அதேபோல் வாசல் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு சிறப்பானது. ஒரு புதிய வாய்ப்பு, புதிய நபர் அல்லது திடீர் அழைப்பு இவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும். அதனால் அவர்கள் எப்போதும் விழிப்புடன் இருப்பார்கள். சாதாரண நாளிலும் அதிர்ஷ்டம் அவர்களை திடீரென உயர்த்திவிடும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும் யோகம் உண்டு. அவர்கள் செய்து நல்லது மறையாது. காலம் கடந்தும் அவர்களின் பெயர் உயர்ந்து நிற்கும். சமூகத்தில் மதிப்பு, மக்கள் மனதில் மரியாதை, எதிரிகளிடத்தில் அச்சம் அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கும். அவர்களின் சாதனை ஒரு தலைமுறை பேச்சாக மாறும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் என்பது அமைதியாக வளர்ந்து வெடித்து பிரகாசிக்கும் மின்னல். அவர்கள் உழைப்பில் நம்பிக்கை வைப்பார்கள். ஆனால் தெய்வத்தில் நம்பிக்கை மறக்க மாட்டார்கள். அவர்களின் வாழ்க்கையில் செல்வம், சுகம், மரியாதை, தெய்வ அருள் அனைத்தும் இணைந்து பூரண அதிர்ஷ்ட பாதை உருவாக்கும். அதனால்தான் ரிஷபராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்துடன் பிறந்தவர்கள். ஏனென்றால் எப்போதுமே ரிஷபராசிக்காரர்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பவர்கள். அவர்கள் வெகுண்டு பேசுவதில்லை. ஆனால் ஒருமுறை பேசினால் அதன் மதிப்பு தங்கம் போல இருக்கும். அவர்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்த தயங்கினாலும் உள்ளுக்குள் மிகுந்த பாசம் உள்ளவர்கள். அவர்களின் மனம் கருணையால் நிறைந்தது, ஆனால் வலிமையுடனும் கூடியது. அவர்களின் ஒரு சிறப்பு மௌனத்திலேயே வலிமை இருக்கிறது. அவர்களுக்கு குடும்பம் என்பது வெறும் உறவு அல்ல, அது வாழ்க்கையின் இதயம். அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்களுக்கு அன்பு, பரிவு, பொறுப்பு ஆகியவை இயற்கையாகவே கலந்துள்ளன. அவர்கள் தந்தை, தாய், துணைவர், குழந்தைகள் எல்லோரிடமும் அன்பு, மரியாதையும் காட்டுவார்கள். அவர்களின் வீட்டில் எப்போதும் அமைதியும் ஒழுங்கும் நிலைத்திருக்கும். வீடு எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும். ஏனென்றால் சுக்கிரன் இவர்களின் அதிபதி. வீட்டில் ஒரு புனிதமான உணர்வு இருக்கும். வீட்டின் சுவர்கள் கூட அன்பின் வாசனை வீசும். குணத்தில் ஒரு அபாரணமான நம்பிக்கை இருக்கும். அவர்கள் ஒரு நாள் வெற்றியடையும் என்று நம்பினால் அது நிச்சயம் நடக்கும். அவர்கள் நிதானமாக செயல்படுவார்கள், ஆனால் முடிவில் பெரும் சாதனை படைப்பார்கள். அவர்களின் நம்பிக்கை அவர்களின் அதிர்ஷ்டத்தின் மூல காரணம். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் விசுவாசமானவர்கள். ஒருவரை நண்பராக, துணையாக, குடும்பமாக ஏற்றுவிட்டால் அவர்களை எப்போதும் கைவிட மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை அவர்களை ஏமாற்றினால் அவர்களின் மனதில் திரும்பி இடம் பெறுவது முடியாது. அவர்களின் அன்பு ஆழமானது, ஆனால் அவர்களின் நம்பிக்கை ஒருமுறை உடைந்தால் மீண்டும் சேராது.
ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை சூழ்நிலையில் சில சமயங்களில் மெதுவாக நகரலாம், ஆனால் அதில் உறுதியும் நிலைத்தன்மையும் இருக்கும். அவர்கள் எந்த சிக்கல்களையும் அமைதியாக சமாளித்து வெற்றி பெறும் வரை காத்திருப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை பாடம் அவசர வேண்டாம், நிதானம் வெற்றி குரல் கொடுக்கும். மொத்தத்தில் ரிஷபம் ராசிக்காரர்கள் குடும்பத்தின் அடித்தளம், உறவின் ஒளி, நம்பிக்கையின் தூண். அவர்கள் வாழ்வில் அமைதி முக்கியம், அன்பு, இயல்பு, பொறுப்பு அடையாளம். அவர்களின் வீடு ஒரு அன்பின் அரண்மனை போல இருக்கும். அதனால் தான் அவர்கள் எங்கு சென்றாலும் இந்த மனிதர்தான் குடும்பத்தின் வேறு என்று எல்லோரும் சொல்வார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபம் ராசிக்காரர்கள் பிறந்த நாளிலிருந்தே ஒரு அரச ஆவி, அவர்களின் பார்வையில் கூட ஒரு கம்பீரம் இருக்கும். அவர்களின் நடையிலும் ஒரு செல்வ காந்தம் ஒளிரும். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் ஆளுமை அந்த இடத்தையே மாற செய்யும். அவர்கள் பேசும் வார்த்தை மென்மையானது, ஆனால் அதற்குள் ஒரு தங்க விலை மதிப்பு இருக்கும். குறிப்பாக அவர்களின் வாழ்க்கை ஒரு ராஜபாட்டையாக மாறுவது சுக்கிரனின் வரம். அவர்கள் சுகமும் செல்வமும் கலந்த தெய்வீக அழகான வாழ்க்கை நடத்துவார்கள். அவர்கள் தங்கம், வைரம், நிலம், வாகனம் இவையெல்லாம் அவர்களை தேடி வரும். அவர்கள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் கம்பீரத்தையும் அழகையும் வெளிப்படுத்தும். சொகுசு என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதாரணம் என்று கூட சொல்லலாம். மேலும் அவர்களின் ஆட்சித்தன்மை அபாரமானது. அவர்கள் எதை பிடித்தாலும் அதை முழுமையுடனும் நிறைவேற்றுவார்கள். அவர்களின் வாழ்க்கை கடவுள் வடிவில் எழுதப்பட்ட வெற்றி சித்திரம். சமூகம் இவர்களை தலைவராக மதிக்கும். அவர்களின் ஆலோசனைகள் அரச மன்ற உத்தரவு போல மதிக்கப்படும். அவர்களுக்கு தாமதம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் வரும்போது முழு உலகமே நின்று பார்க்கும். ரிஷபராசிக்காரர்களின் வீடு ஒரு மனிதனின் அரண்மனை. அங்கு அன்பு அரியாசனத்தில் அமைந்திருக்கும். அமைதி காவல் நிற்பது போல இருக்கும். அவர்களின் குடும்பம், நண்பர்கள், உறவுகள் அனைவரும் அவர்களால் நிம்மதியை அடைவார்கள். அவர்களின் முகம் ஒரு சுபமுகம். அவர்களின் நடத்தை ஒரு ஆட்சி நெறி. அவர்களின் வாழ்க்கை முறை ஒரு கலை. அவர்களின் சிந்தனை ஒரு தத்துவம். மொத்தத்தில் ரிஷபம் ராசிக்காரர்கள் அரச கம்பீரத்தில் பிறந்த மகா தேவர்கள். அவர்களுக்கு எளிமையும் அதே நேரங்களில் ஆட்சித்தன்மையும் கலந்துள்ளன. அவர்களின் சுப கிரகங்கள் அவர்களை செல்வத்தின் சிம்மாசனம் வரை கொண்டு சேர்க்கும். அவர்களின் வாழ்க்கை முடிவில் செல்வம், புகழ், மரியாதை, குடும்ப மகிழ்ச்சி அனைத்தும் சேர்ந்து ஒரு தெய்வீக ராஜயோகம் உருவாகும். அவர்களின் பெயர் ஒரு பிராண்டாக மாறும். அவர்களின் வாழ்வு ஒரு பேரரசாக மாறும். மேலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சிக்கல்கள் அவர்களை உடைக்காது, மாறாக அது அவர்களை வலிமையாக்கும். எதிர்காலத்தில் எந்த சிக்கலும் வந்தாலும் அவர்கள் தைரியத்துடன் அதை சமாளித்து வெற்றி பெறுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் தடைகள் குறைவாக அல்ல, ஆனால் தெய்வ அருள் மற்றும் அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சி மூலம் அந்த தடைகளை கடக்கும் திறன் கொண்டவர்கள். அவர்களின் சமூக நிலை எதிர்காலத்தில் உயர்ந்ததாக இருக்கும். அவர்கள் மதிப்பிடப்படுவார்கள், புகழ் பெறுவார்கள். அவர்களின் பெயர், செல்வம், மரியாதையின் சின்னமாக இருக்கும். அவர்கள் செய்யும் சேவை மற்றும் நல்ல செயல் எதிர்காலத்தில் பெரும் விளக்காக மாறும். மொத்தமாக சொல்லப்போனால் ரிஷபம் ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் செல்வம், புகழ், செழிப்பு மற்றும் அமைதி நிரம்பிய வாழ்க்கை வாழப்போகின்றனர். அவர்களின் அதிர்ஷ்டம் தன்னிச்சையாக அவர்களை முன்னேற்றும். தைரியம் மற்றும் முயற்சி அவர்களுக்கு வெற்றியை உறுதி செய்யும். இவர்களின் வாழ்க்கை ஒரு தெய்வீக திட்டமாகும், அங்கு வெற்றி, செல்வம் மற்றும் மகிழ்ச்சி இணைந்து ஒளிரும். சரி, உங்கள் ராசி அதிர்ஷ்டம் எப்போது வந்தாலும் நம்ம சேனல் உங்களோட இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.